இந்த அருமையான யூடியூப் பிளாட்ஃபாரத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ராமன் இருக்கான் பாருங்க, அந்த ராவனும் இந்த மரகதமும் பாவம் அந்த ஊருக்கு வந்து அண்டி பிழைக்க வழி இல்லாம, இடம் இல்லாம ஒரு கோயில்ல தங்கி 2 நாள் அங்க இருந்து அந்த பஞ்சாயத்து தலைவர் அதை பார்த்துட்டு, ஏன் இங்க தங்கியிருக்கீங்க, உங்களுக்கு இடம் இல்லையா? இல்லை, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து இடத்தையே ஒன்று கொடுத்து கொஞ்சம் ஒரு 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து, நீங்க தற்காலிக தொழிலாளியா இருந்துக்கோ, பஞ்சாயத்துல ஏதாவது வேலைன்னு சொன்னா செய்யணும், சரிதானா? சரி ஐயா, நீங்க சொன்னா சரி ஐயா. வீடு கட்டிக்கிறாங்க, அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. காலம் போயிட்டு இருக்கு. இந்த வீடு கட்டியே 4 வருஷம் ஆகிப்போச்சு. இதுக்கு நடுவில் அந்த பொண்ணு ஒன்று இருந்தது. அந்த பொண்ணுக்கு நல்லபடியா கலந்த படி அமைச்சிட்டாங்க. கொஞ்சம் கடன் இருக்கு, பஞ்சாயத்து தலைவர்கிட்டயே கடன் வாங்கியிருக்கானுங்க. வேற அவங்களுக்கு ஊர்ல யாரும் பெருசா உதவி செய்ய யாரும் கிடையாது. ஆனா நல்லவன் ராமன், ரொம்ப நல்லவன். குடிகாரம் கிடையாது, சூதாடி கிடையாது, சிகரெட் பிடிக்க மாட்டான். மரகதம் நல்ல மனைவி. 4 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த கூரெல்லாம் பாவம் எல்லாம் பழசாகி போச்சு. மழை பெய்யுது, தொடர்ந்து மழை பெய்யுது. மழை பெய்யும் போது தண்ணி சொட்டு சொட்டு சொட்டுன்னு உள்ள வருது. அது அங்கங்க ஒரு பாத்திரத்தை வச்சு அதை மரகதம் பிடிச்சிட்டு இருக்கா. இவன் ராமன் ஒரு போர்வை ஒன்று போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கான். ராமன் சொல்றா, மரகதம், உங்ககிட்ட அந்த கருவாடு வச்சிருக்கிற, நீ நெத்திலி கருவாடு இருக்கா அப்படின்னு கேட்க. இல்லைங்களங்க. அப்படியா, சரி விடு. நெத்தி சூடா சாப்பாடு போட்டு அதுல அந்த நெத்தி கருவாடு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா தேவாமிரதமா இருக்கும். ஒரு தடவை நீ போட்டு ஞாபகம் இருக்கா? சூடா சாப்பாடு போட்டு அந்த கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டனே, ஐயோ 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 ஐயோ, அவ்வளோ அருமையா இருந்துச்சு. இந்த மாப்பிள்ளை வந்த போது பண்ணிய அதோடு சரி. எங்க பண்ணா எங்கெங்க பணம் இருந்தது நம்ம கிட்ட? நம்மளே அல்லாடம் காய்ச்சி கஞ்சி வேணா கொஞ்சம் கொடுக்கட்டுமா? கஞ்சி வேணாண்டி, கற்பகம் வீட்டில் கொஞ்சம் கடன் கேட்டு பாரு. இந்த மழை இல்லையா, போடுற போத்தின்னு போடி கற்பக வீட்டுக்கு ஓடுறா. கதவு பூட்டிட்டு வந்துட்டான். கதவு பூட்டிடுங்க. ஒரு ஏழை பெருசா ஆசைப்படல. இந்த நெத்திலி கருவாட்டு குழம்புக்கும் ஒரு சூடான சாப்பாட்டுக்கும் ஆசைப்படுறான். எப்படி உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு பக்கம் பசியே இல்லாத ஆட்கள், ஒரு பக்கம் பாவம் பசித்து சாப்பிட முடியாத ஆட்கள். இதுக்கு மத்தியில தான் இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது.